தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் அதிமுகவில் இணைந்தார். தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் அதிமுகவில் இணைந்தார். ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் அருண்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் வேட்புமனு வாபஸ் பெறுகின்ற அன்று எடப்பாடி பழனிசாமியிடம் பல கோடி ரூபாய்களை வாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். மாற்று வேட்பாளரும் வாபஸ் பெற்றார். இருவரும் தலைமறைவானார்கள். இறுதியில் எடப்பாடி பழனிசாமி 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 233 தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் போட்டியிட்டது. ஆனால் எடப்பாடி தொகுதியில் வேட்பாளர் பணத்தை வாங்கி கொண்டு ஓடிவிட்டதால் சுயேட்சை வேட்பாளரை தத்தெடுத்து தமிழக வெற்றிக்கழகம் பிரச்சாரம் செய்தது. ஆனால் சுயேட்சை வேட்பாளர் தோல்வியடைந்தார். கடந்த 3 மாத காலமாக தலைமறைவாக இருந்தார் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் அருண்குமார். சற்று முன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமியிடம் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்கு உதவியவர் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர். துரோகிகளுக்கு விஜய் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தார். அவர்கள் விஜய்க்கு துரோகத்தை இழைத்தனர். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கே அவருடைய அணிக்கே திரும்பியுள்ளார் அருண்குமார். சற்று முன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது பாதுகாப்பு கருதி மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் அருண்குமார். தவேகா வேட்பாளர் அருண்குமார் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தது ஜோசப் விஜய்க்கும் தமிழக வெற்றிக்கழகத்துக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.